உலகெங்கும் இருந்து கண்டுகளித்துக் கொண்டிருக்கும் நெக்ஸ்ட் நேயர்கள் அனைவருக்கும் உங்களின் மருத்துவ ஜோதிடர் எஸ்ஆர் சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய தலைப்பில் நம்ம பார்க்க போகிறது மே மாதம். மே மாதம் அப்படின்னாலே பாருங்கள், பொதுவாக வெயிலின் உக்கிரம் அதிகமாக இருக்கும். சூரியன் அவருடைய வீட்டிலிருந்து 9ஆம் வீட்டான மேசத்தில் ஒரு மே 15 வரைக்கும் இருப்பார். அப்படி இருக்கிறப்ப தான் பாருங்கள், அக்னி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்கள் இருக்குது. கடுமையான வெப்பத்தோட தாக்கமும் இந்த நாட்கள் தான் இருக்கும். மே 15க்கு அப்புறம் காலபுருஷனி 2ஆம் வீடான ரிஷபத்துக்குள்ளே என்ட்ராகிறாரு. அப்போ இந்த நேரங்களில் பாருங்கள், வெயிலோட தாக்கம் கொஞ்சம் குறைஞ்சி அப்போ தான் கொஞ்சம் இடியோடு இருக்கக்கூடிய மழை கொஞ்சம் பெய்யறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த நேரங்களில் பொதுவாகவே பாருங்கள், சுப காரியங்கள் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகளுமே ரொம்ப அதிகமாகவே இருக்குது. பொதுவாகவே இந்த நேரங்களில் தான் முக்கியமான முடிவுகள், வீடு கட்டுறது, வீடு வானம் தோன்றது, வீடு போர் போடுறது, புதுமனை புகுகுலா எல்லாமே பாருங்கள் இந்த மே மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் நிறைய பேர் அதுக்கான ஒரு முயற்சி எடுக்கிறதுக்கான காலமாகத்தான் இந்த காலகட்டங்கள் இருக்குது. மே மாதம் முழுவதுமே பொதுவில் பார்க்குறப்ப அங்கங்கே சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள், மனசுக்கு ஒரு நெருக்கடியான உணர்வுகள் இருக்கிற மக்கள் அனைவருக்குமே பாருங்கள் அந்த வெப்பத்தால் வரக்கூடிய நோய்கள், அம்மை நோய் எல்லாமே இருக்கிறதுனால தான் பாருங்கள் மாரியம்மன் வழிபாடு இந்த மே மாதம் முழுவதுமே உலகத்தில் உள்ள எல்லா மக்களுமே அதிகமாக பயன்படுத்தக்கூடிய வழிபாடு செய்யக்கூடிய அமைப்பாக தான் இந்த மே மாதம் முழுவதுமே இருக்கும். அன்பான மகர ராசி நேயர்களே, மே மாதம் முழுவதும் இந்த மாத ஆரம்பத்திலேயே நல்ல ஒரு அறிகுறி உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய அளவுக்கு உங்களுக்கே நல்ல செய்திகள் தேடி வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது. அதனால் புதிய வாய்ப்புகள் உங்களுடைய மனசை உற்சாகப்படுத்தும். இதனாலேயே பாருங்கள், குடும்பத்துக்குள்ளே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிகழ்வ ஆரம்பிக்கும். உங்களுக்கு அப்போ வீட்டில் பாருங்கள் சில சுப நிகழ்வுகள் நடக்க ஆரம்பிக்கும். ஒன்று உங்களுக்கு, இல்லைன்னா உங்களை சார்ந்தவர்களுக்கு அந்த சுப நிகழ்வுகளும் உங்களை முன்னிலைப்படுத்தி, அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் தலைமையில் நடக்கக்கூடிய அளவுக்கு இந்த மே மாதம் உங்களுக்கு அவ்வளோ தூரம் முக்கியத்துவம் தரும் மாதமாக இருக்குது. எல்லா உறவுகளும் பாருங்கள் உங்களை தான் முக்கியத்துவம் கொடுத்து உங்களை தான் தலைமை தாங்க சொல்லுவாங்க, எல்லாமே செய்ய சொல்லுவாங்க. இது வரைக்கும் கண்டுக்காமல் இருந்த தாய் வழி உறவுகள் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தில் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஆனால் பாருங்கள், உங்களுக்கு தான் டைம் செலவழிக்க நேரம் இருக்காது. அந்தளவுக்கு உங்களுடைய வேலையை நீங்கள் பிஸியாக வச்சுக்கிடுவீங்க. அப்போ குடும்பத்தோடு செலவழிக்கக்கூட நேரம் இல்லாத அளவுக்கு நீங்கள் அதிகமாக ஒரு உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்குது. என்னதான் இருந்தாலும் இந்த மாதத்தில் உங்களுக்கு வருமானம் உயரக்கூடிய அளவுக்கு தான் இருக்க, குறையக்கூடிய அளவுக்கு இல்லை. அப்போ இது வரைக்கும் அசையா சொத்துக்கள் வாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க, ஏற்கனவே வாங்கி போட்டிருக்கீங்க அப்படின்னாலும் இப்போ இந்த மாதத்தில் புதியதாக சொத்துக்கள் வாங்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வருமானம் உயரக்கூடியதாக இருக்கிறது. நிறைய மகர ராசிக்காரங்களுக்கு பாருங்கள், ஆண்களுக்கு தங்க நகை வாங்கக்கூடிய அமைப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா அவங்க ராசிக்கு அதுங்களுடைய ஆர்வம் மூலமாக அவங்க மனைவி மூலமாக, மகராசியை தேர்ந்த ஆண்களுக்கு உங்களுடைய மனைவி மூலமாக தங்க நகை சேமிப்பு இதை சில சேமிச்சு வச்சுட்டு இந்த மாதத்தில் பாருங்கள் அச்சய திருதி நாளில் வாங்குவோம் அப்படிங்கிற மாதிரி அளவுக்கு உங்களுக்கு தங்க நகை சேரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்களுக்கு உறவினர்களால் உதவிகள் அதிகமாக இருந்தாலும் அவர்கள் மூலமாக சின்ன அளவில் ஒரு கருத்து வேறுபாடுகளும் தோன்ற ஆரம்பிக்கும். நண்பர்களின் ஆதரவு எப்பயும் போல் உங்களுக்கு அதிகமாக தான் இருக்குது. நண்பர்கள் மூலமாக புதியதாக வாய்ப்புகள் உங்களுக்கு நீங்கள் இது வரைக்கும் எதிர்பார்த்த ஒரு வாய்ப்பு அதை கூட நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். போட்டித் தேர்வில் மாணவர்கள் வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள் அதிகமாகவே இருக்குது. இருந்தாலும் அந்த நேரத்தில் எதுவுமே அசால்ட்டாக இருக்கக்கூடாது, கவனமாக செயல்பட்டால் மட்டும்தான் முழுமையான வெற்றி மாணவர்களுக்கு கிடைக்கும். இந்த மகர ராசியை சேர்ந்தவங்களுக்கு பள்ளியில் படிக்கும் மாணவர்கள், கல்லூரியில் படிக்கும் மாணவர்களுக்கு காதல் விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். எடுத்தவங்க வச்சுன்னு முடிவெடுத்தீங்கன்னா அந்த காதலால் நீங்கள் ஒரு அவமானப்படக்கூடிய சூழல் இருக்கிறனால காதல் விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்துக்கோங்க. ஆன்மீக சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரிக்கும். ஆன்மீகம் இதெல்லாம் மனசில் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போக நினச்சிட்டு இருப்பீங்க பார்த்தீங்களா, தூரமாக போய் ஒரு நாள் ட்ராவல் பண்ணி அந்த கோயிலுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் போயிட்டு வருவீங்க. அதை கூட யாரும் கூட குடும்பத்தோடு சேர்ந்து போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். திடீர்னு ஒரு வருமானம் உங்களை தேடி வரும். அது நீங்கள் எதிர்பார்த்துருக்கு, அதுக்கு நீங்கள் பிளானே போட்டிருக்க மாட்டீங்க. ஆனால் பாருங்கள், உங்களை தேடி வரக்கூடிய திடீர்னு வரக்கூடிய ஒரு வேலை சம்மந்தமாக வரக்கூடிய லாபத்தினால உங்களுடைய கடன் பிரச்சனைகள், இது வரைக்கும் நெருக்கடி இருந்திருக்கக்கூடிய கடன் பிரச்சனை குறைய ஆரம்பிக்கும். உங்களுக்கு புதியதாக கடன் வாங்குவதற்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. மகராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் முழுவதுமே உங்களுடைய குலதெய்வம் அனுக்கிரகம் பரிபூர்ணமாக இருக்கிறது. நீங்கள் முழுமையான சிறந்த மாதமாகத்தான் மே மாதம் முழுவதுமே இருக்குது. உங்களுடைய ஹெல்த்தில் மட்டும் கொஞ்சம் இந்த மாதம் முழுக்கவே நீங்கள் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். ஏன்னா அவங்க ராசிக்கு
2ஆம் இடத்துல ராகு இருக்கார். வார்த்தையில் கவனம் இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் சாப்பிட்ற உணவுகள்லேயும் ரொம்ப நீங்கள் வந்து கவனமாக இருந்தால் மட்டும்தான் ஹெல்த் இஷ்யூ பெருசாக அவங்கள பாதிக்காமல் இருக்க முடியும். 8ஆம் இடத்துல கேது இருக்கனால வண்டி வாகனத்தில் போகிறதுல இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் வந்து அதிக கவனமாக இருக்கணும். உங்களால் முடிந்த அளவுக்கு உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் வீற்றிருக்கும் கால பைரவருக்கு சனிக்கிழமை காலை 6 மணியிலிருந்து 8 மணிக்குள்ளே போய் 8 மாவிளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மாதம் முழுவதுமே அத்தனை தடைகளும் விலகி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்கிறது.